வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாலை நேரத்திலே மங்களகரமான மகிழ்வு பொங்குகிற இந்த மாலை நேரத்திலே உங்களை பார்க்கிற பொழுது உங்களுடைய பாதங்களை பொற்பாதங்களை தொட்டு வணங்கத்தான் ஆசைப்படுகிறேன். உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீங்கள் எல்லாம் இந்த ஒரு புண்ணிய பூமிக்கு கிடைத்த விசுவாச சின்னங்களாக உங்களை பார்க்கிறேன். நீங்கள் எல்லாம் இந்த புண்ணிய பூமியிலே எது நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் கொண்ட நம்பிக்கையை கொள்கையை விடாமல் பிடித்து வாழுகிற உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். வல்லமை மிக்க தேவனும் வலிமை மிக்க பரிந்துரைக்கு சொந்தக்காரியான நம்முடைய தாய் மரியாளும் உங்களுக்கு நிறையருள் கொடுப்பதற்காக உங்களோடு இணைந்து உங்களுக்காக இந்த மாலை நேரத்தில் ஜெபித்து மகிழ்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லாம் இங்கெல்லாம் அம்மாவை என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க? சும்மா சொல்லக்கூடாது. சொல்லுங்கள். பத்தியா, உண்மை வெளியே வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அம்மாங்கிற வார்த்தையே 2 இடத்துல தான் கேட்க முடியுது. தமிழ்நாட்டில் அது எங்கள் ஊர் பக்கம்லாம் 2 இடத்துல தான் கேட்க முடியும். ஒன்று சென்னை சட்டசபையில் கேட்குது, இன்னொன்று மாட்டு தொழுவத்தில் தான் கேட்குது அம்மான்னு. வேறு யார் இன்றைக்கி அம்மான்னு கூப்பிட்றா? பிறந்த உடனே புள்ள அம்மி மம்மி ஜிம்மின்னு கூப்பிடுறதுல தான் ஆனந்தம். பிறந்த உடனே தத்தக்கா புத்தகா நடக்கும்போதே அது காலில் ஒரு ஷூவை மாட்டிடணும். ஒரு நாள் எங்கள் ஊரில் ஒரு அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபாதர் சத்த பொறுங்க, வண்டி வந்துடும், என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னாங்க. நானும் 2 பேசிக்கிட்டு இருந்தேன். தீவிரவாத கும்பல் மாதிரி சர்ன்னு வந்தான் ஒரு ஓம்னி, கதவை திறந்தான். என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அம்மா அந்த பிள்ளைய தூக்கி டப்புன்னு வண்டிக்குள்ளே தூக்கி எறிஞ்சிச்சு. அந்த புஸ்தகம் மூட்டை அந்த பிள்ளையோட பெருசாக இருந்துச்சு, அதை தூக்கி வண்டி மேலே போட்டுச்சு. கதவை சரன்னு சாத்தினா போயிட்டே இருந்தான். நான் பயந்துட்டேன். ஏம்மா இவ்வளோ அவசரமாக அப்படி தூக்கி போடுறியே, மாற்றி மறந்து பிள்ளைய மேலேயும் புஸ்தகம் மூட்டையை உள்ளேயும் போட்டினா என்னம்மா ஆகும்னு. என்ன ஃபாதர் செய்கிறது, வண்டி நிற்க மாட்டான். அவசர உலகம், ஆங்கில மோகம், அம்மாங்கிற வார்த்தைக்கு எனக்கு போச்சு. ஆனால் இந்த தமிழகத்திலே தமிழ் இலக்கியங்களிலே எத்தனையோ திரைப்பட பாடல்களை பாட்டு வரிகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். அம்மா என்று அழைக்காத உறவில்லையே, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. அம்மா என்று சொல்லுகிற வார்த்தை சும்மா அல்ல. அம்மா என்று சொன்னாலே அதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது, 1000 அர்த்தங்கள் இருக்கிறது, அன்பின் உச்சத்தை அனுபவிக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது. அதனால்தான் தமிழிலே, தமிழகத்திலே, தமிழ் மொழியிலே வாழுகிற நாட்டை பாரத தாய் என்று சொல்லுகிறோம். பேசுகிற மொழியை தமிழ் தாய் என்று சொல்லுகிறோம். ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய மலையை மலை அரசி என்று சொல்லுகிறோம். நம்மை தாங்குகிற பூமியை கூட பூமி தாய் என்று சொல்லுகிறோம். இவ்வாறாக நாம் திரும்புகிற திசைகள் எல்லாம் தாய்க்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், அவள் என்றும் என்னை காக்கின்றாள். இது கத்தோலிக்க திருச்சபையினர் மட்டுமே சொல்லக்கூடிய ஒன்று. தாய் இல்லாத பிள்ளைய தருதலை பிள்ளைம்மா. தாயினுடைய அருமையை தெரியாத தருதலை பிள்ளைகள் தான் இன்றைக்கு தாந்தோண்டிகளாக ஆங்காங்கே மரியாளை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மரியாளை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்கள் தருதலைகள் என்பதைத்தான் உள்ளார்ந்த அர்த்தத்தை நான் பார்க்கிறோம். காரணம், தாய் இல்லாத பிள்ளை தருதலைகள். தாய்க்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. இந்த மரியாளை நாம் இன்றைக்கு தாய் என்று சொல்லுகிறோம், அம்மா என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தனி அர்த்தம் இருக்கிறது, தனி சிறப்பு இருக்கிறது. யார் இந்த மரியாள்? இந்த மரியாளை நாம் கடவுளே வாழ்த்தக்கூடிய விதத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி. கோயம்புத்தூர் என்கிற ஊரிலே சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. அந்தி மயங்குகிற அந்த மாலை நேரத்திலே பள்ளி மணியோசையை கேட்டு பட்டாம்பூச்சிகளாக பிள்ளைகள் அங்கே திரண்டு வந்து கொண்டிருந்தார்கள், ஓடிக்கொண்டிருந்தார்கள் வீட்டிற்கு. அப்பொழுது சாலையின் ஓரத்திலே தோண்டி வைக்கப்பட்ட ஆழ்குழாய் கிணற்றுக்குள்ளே 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி கால் தவறி தடுமாறி அந்த ஆழ்குழாய் கிணற்றுக்குள்ளே விழுந்து விடுகிறாள். இவள் விழுந்தது சரியாக 4 மணி.
3:45 பள்ளி விட்டது. 4 மணிக்கு அந்த குழந்தை மாலை நேரத்திலே அந்த ஆழ்குழாய் கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. விழுந்துவிட்ட குழந்தையை பற்றி கேள்விப்பட்ட உடனே தாயானவள் வந்து அந்த ரோட்டிலே உருண்டு புரண்டு அழுது கொண்டிருக்கிறாள். அங்கே பெருத்த விதத்திலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. காவல்துறையினர் வந்தார்கள், மின்சாரத்துறையினர் வந்தார்கள், பல்வேறு விதமான எந்திரங்களை கொண்டு வந்தார்கள், பல்வேறு விதமான என்ஜினியர்கள் வந்தார்கள். இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஆளாளுக்கு அங்கே பேசி திட்டம் திட்டுகிறார்கள். 4 மணிக்கு விழுந்த குழந்தையை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மணி 7 ஆகிவிட்டது, 8 ஆகிவிட்டது. அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு கூட்டம் அங்கே இருளாக சூழ்ந்திருப்பதை பார்த்து அங்கே அசுர வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மின் விளக்குகளை அங்கே கட்டுகிறார்கள். இறுதியிலே அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக, எவ்வளவு ஆழத்திலே அந்த குழந்தை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் உள்ளே ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி பார்க்கிறார்கள். குழந்தையினுடைய உச்சந்தலை மட்டுமே மேலே தெரிந்தது. அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக இந்த ஒளி வாங்கியை, மைக்கை உள்ளே சொருவி பார்க்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய முனகல் சத்தம் கேட்கிறது. இதை பார்த்து அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய மணி அதிகாலை 1 ஆகிவிட்டது. 4 மணிக்கு, மாலை 4 மணிக்கு விழுந்து விட்டது குழந்தை. அவர்கள் ஒரு வாரியாக 1:30 மணிக்கு, அதிகாலை 1:30 மணிக்கு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த ஆழ்குழாய் கிணற்றுக்கு பக்கத்திலே இன்னொரு பள்ளம் பறிப்பதற்காக அந்த பள்ளத்தை தோண்டி அவர்கள் முடிப்பதற்கு ஏறக்குறைய 2:45 மணி ஆகியது, 3 மணி ஆகியது. அதன் பிறகு அவர்கள் அந்த குழந்தையை தோண்டி தடவி வெளியிலே எடுப்பதற்காக மீண்டும் அந்த ஆழ்குழாய் கிணற்றுக்கும் இவர்கள் பதித்த அந்த குழியிலிருந்து ஒரு விதமான தொடர்பை ஏற்படுத்தி குழந்தையை அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு வெளியே தூக்கினார்கள், செத்த பிணமாக. ஒரே ஒரு குழந்தை கால் தவறி ஒரு ஆழ்குழாய் கிணற்றுக்குள்ளே விழுந்துவிட்ட அந்த ஒரு குழந்தையை அத்துணை பெரிய சக்தி, அசுர சக்திகள், காவல்துறையினர், விஞ்ஞானிகள், படித்தவர்கள், அரசு எந்திரங்கள், மின்துறை அதிகாரிகள் என்று எத்தனையோ பேர் ஒன்று கூடி திட்டம் தீட்டி அந்த ஒரு குழந்தையை விழுந்துவிட்ட ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து உயிரோடு தூக்க முடியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமான மனுக்குலமும், ஒட்டுமொத்தமான மனித குலமே பாவம் என்கிற அந்த பாதாள படுகொலியிலே வீழ்ந்துவிட்ட நேரத்திலே கடவுள் திட்டம் திட்டுகிறார், ஒரு மீட்பின் திட்டத்தை. அந்த மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் இந்த உலகத்திலே கோடான கோடி பெண்களை படைத்திருந்தாலும் அவர் கண்களுக்கு தென்பட்டது நம் தாய் மரியாள் ஒருத்தித்தான். இந்த தாய் மரியாளை தான் கடவுள் இந்த மீட்பு திட்டத்திலே பயன்படுத்துகிறார். ஒட்டுமொத்தமான மனுக்குலம், வாழ்ந்தவர்கள், வாழுகிற நாம், இனி வாழப்போகிறவர்கள் எல்லோருமே இழந்து போன வாழ்வை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக, நிறைவோடு, நிம்மதியோடு, மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக, வாழ்வுக்கு பிறகும் இயேசுவினுடைய பிறப்பை, இயேசுவினுடைய அந்த மீட்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் கண்டெடுத்த முத்து இந்த மரியாள். மனுக்குலத்தின் மாணிக்கம், கடவுள் கண்டெடுத்த முத்து இந்த மரியாள். எனவே தான் கடவுள் அந்த மரியாளை, மரியாள் கடவுளை நம்பினாள் என்பதை விட கடவுள் மரியாளை நம்பினார். யாரையும் நம்பி அவர் தன் திருமகனை ஒப்படைக்கவில்லை. மரியாளை நம்பி, மரியாளிடத்திலே தன் திருமகனை, தன்னுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒத்துக்கொள்ளுவாள் என்ற நம்பிக்கையோடு அந்த மரியாளை கடவுள் நம்பி மீட்பரை, தன் ஒரே பேரான மகனை அவருடைய வயிற்றிலே கருத்தரிக்க செய்கிறார். எனவே தான் அந்த மரியாளை கடவுளே புகழ்ந்து பாடுகிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்கன்னு சொன்னது யாரு? சொல்லுங்க சத்தமா. கபிரியேல் சம்மனசு. கபிரியேல் சம்மனசுங்கிறது யாரு? ஆண்டவரின் தூதன். என்னை விட நல்ல அழகு தமிழ் பேசுறீங்க. ஆண்டவரின் தூதன். வேற என்ன சொல்லலாம்? விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு மங்கள வார்த்தை செய்தியை கொண்டு வந்தது
கபிரியேல் தூதர். அந்த செய்திக்கு சொந்தக்காரர் யாரு? செய்தி யாருடையது? கடவுளுடையது. செய்தியை கொண்டு வந்த போஸ்ட்மேன் தான் யாரு? கபிரியேல் தூதர். செய்தி யாருடையது? கடவுளுடையது. அந்த செய்தியை கூட்டியும் சொல்லக்கூடாது, குறைச்சும் சொல்லக்கூடாது. இறைவாக்கினர்கள் கூட கடவுள் வார்த்தையை அப்படியே சொல்லணும். அப்படியே சொன்னால் சில பேர் மக்கள் இறைவாக்கினரை கொள்ளுவான். அப்படி சொல்லலைன்னா கடவுள் போட்டு பார்த்துருவார். இறைவாக்கினருடைய நெருக்கடி பணி இதுதான். ஆனால் அதே போல கடவுளுடைய செய்தியை அப்படியே சொல்ல வேண்டும். அந்த செய்தியை அப்படியே சொல்லுகிறான். யாரு? கபிரியேல் தூதர். என்ன சொல்லுகிறான்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, கிராசியா பிளேனா. ஆவே மரியா கிராசியா பிளேனா. பிளேனா என்று சொன்னால் முழுமை, நிறைவு. அருள் நிறைந்தவளே என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையான அருள், நம்முடைய மூதாதையர்களுக்கு தேவையான அருள், இனி வரவிருக்கிற தலைமுறைக்கு தேவையான அருள், ஒட்டுமொத்தமாக மனுக்குலத்திற்கே தேவையான அருள் அனைத்தையும் கடவுள் அந்த மரியாளுக்குள் நிறைக்கிறார். எனவே தான் மரியாள் அருள் நிறைந்தவள். இந்த அருள் நிறைந்தவள் என்கிற இந்த வார்த்தையை சொன்ன சொந்தக்காரர் கடவுள். கடவுளே வாழ்த்திய அந்த அன்னை மரியாளை நீங்களும் நானும் வாழ்த்துவதற்கு என்ன தடை இருக்கிறது? என்ன தடை இருக்க முடியும்? என்ன தடை இருக்க முடியும்? எனவே மரியாள் இந்த கடவுள் தன் மீட்பு திட்டத்திற்காக கண்டெடுத்த சொத்து. அடுத்தபடியாக மரியாளுடைய சிறப்பு, கடவுள் நமக்கு தந்த மாபெரும் சொத்து. கடவுள் கண்டெடுத்த முத்து மரியாள், கடவுள் நமக்கு தந்த சொத்து மரியாள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக கும்பகோணம் மறைமாவட்டத்தில் இப்போது கோட்டாரில் இருக்கக்கூடிய ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியஸ் அவர்கள் அங்கே அவருக்கு முன்பாக பணியாற்றிய ஆயர் பவுலருள்சாமி என்கிற ஆயருடைய உயிலை வாசித்து கொண்டிருந்தார். வில் மரண சாசனம். அந்த மரண சாசனத்திலே எழுதப்பட்டிருந்தது என்னவென்றால், ஆயர் அவர்களே, நான் இறந்த பிறகு என்னுடைய ஆவியை நான் கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். என்னுடைய இந்த உடலை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் நல்லடக்கம் செய்வதற்காக. எனக்கென்று ஏதாவது உடைமைகள் இருக்கும் என்றால் அந்த உடைமைகளை மறைமாவட்டத்திற்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி எழுதி முடித்திருந்தார். அந்த ஆயருடைய அடக்க திருப்பலியிலே மேதகு ரெமிஜியோஸ் ஆண்டகை அவர்கள் இந்த வாசகங்களை வாசித்தார். இந்த மேதகு பவுலருள்சாமி ஆண்டகை எழுதிய இந்த மரண சாசனம் உயில் என்பது என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கல்வாரி சிலுவையிலே தன் இரத்தத்தினால் எழுதிய மரண சாசனம் இது. கடவுள் இயேசு ஆண்டவர் சாவதற்கு முன்பாக, அவர் கல்வாரி சிகரத்திலே சிதைந்து சின்ன பின்னமாகி கிடந்த நேரத்தில், தன்னுடைய இறுதி மூச்சு நேரத்திலே ஒரு மரண சாசனத்தை கடைசி நேரத்து உயில் ஒரு வில் எழுதுகிறார். அவர் மை கொண்டு எழுதவில்லை, தன் சொந்த இரத்தத்தினால் எழுதினார். அந்த இரத்த சாசனம் என்னவென்றால், தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைக்கிறார். தன்னுடைய உடலையும் தன் இரத்தத்தையும் அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொல்லி உலக மக்கள் எல்லோருக்கும் உணவாக பானமாக கொடுத்தார். சாக வேண்டிய இறுதி மூச்சு நேரத்திலே தலையை கீழே சாய்த்து பார்த்தார். தனக்கென்று இருந்த ஒரே உறவு, ஒரே சொந்தம், ஒரே சொத்து மரியாள். அந்த மரியாளை பார்த்து இதோ உன் தாய் என்று கொடுத்தார். ஆவியை கடவுள் கையிலே ஒப்படைத்தார். எனவே தான் இன்றைக்கு அம்மா என்று அலறுகிற அத்துணை பேருக்கும் வந்து நின்று உதவி செய்யக்கூடிய ஒரு பேருபகாரியாக, வலிமை மிகுந்த ஒரு பேருபகாரியாக, வலிமை மிகுந்த ஒரு பரிந்துரையாளராக, வலிமை மிகுந்த பாதுகாப்பாளராக தாய் மரியாள் இன்றைக்கும் எல்லோருக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறாள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இத்தகைய ஒரு தனிச்சிறப்பு கொண்ட கடவுள் கண்டெடுத்த முத்து, அந்த கடவுளே நமக்கு எழுதி கொடுத்த சொத்து இந்த மரியாள் என்று சொன்னால், இந்த மரியாள் என்ன செய்தார்கள்? இந்த மரியாளுக்கு
இருந்த ஒரு வீர விசுவாசம். கடலுக்கு போகிற நீங்கள் எந்த நம்பிக்கையிலே கடலிலே கால் வைக்கிறீர்கள்? மீண்டும் திரும்புவோம், கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் கடலிலே கால் எடுத்து வைக்கிறீர்கள். கன்னிமரியால் தன்னுடைய வாழ்விலே அவள் கால் எடுத்து வைப்பதற்காக அவள் எடுத்த முயற்சிகளிலே 2 வீர விசுவாச நிலைப்பாட்டை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, மரியாளுடைய ஒரு வீர விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை. தன்னை அழைத்த கடவுள் மீது அவள் கொண்டிருந்த நம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று சொன்னால், அந்த மரியாளை கபிரியேல் தூதர் வந்து என்ன சொல்லுகிறார்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, நீ கருத்தாங்கி ஒரு மகனை சொல்லுங்க பெற்றெடுப்பாய். மரியாளுக்கு திருமணம் ஆகலை. இப்போ நம்மெல்லாம் கோயில் கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து ஓலை எழுதுறோம் இல்லையா கோயிலில், அது மாதிரி மன ஒப்பந்தம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. நிச்சயம் பண்ணப்பட்ட அந்த ஒரு பெண்மணி இடத்துல ஒரு கபிரியேல் தூதர் வந்து, இப்போ தூத்தூரில் ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஓலை எழுதியிருக்கோம், கல்யாணம் ஆகலை, இன்னும் கல்யாணம் ஆகலை. திடீர்னு ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பூந்து, உன் மக கருத்தாங்கி இருக்கிறாள், அந்த பொண்ணு கருத்தாங்கி இருக்கிறது, ஒரு மகனை பெற்றெடுக்க போகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை மங்கள வார்த்தையை எடுத்துக்குவோமா? வந்து சொன்னவனை சும்மா விடுவோமா? யாரை வந்து என்ன சொல்கிற? என் பிள்ளைய வந்து மாதா வாழ்ந்தது எவ்வளோ பெரிய ஊருன்னா, தூத்தூர்லேயே நீங்கள் அப்படி இன்றைக்கி ஒரு செய்தி வந்தால் தூத்துன்னு தூத்தி அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் கும்மி அடிச்சிருவோம். ஆனால் மாதா அந்த ஊர் சாதாரண கிராமம், பட்டிக்காடு. அந்த ஊருக்குள்ள இப்படி ஒரு விபரீதம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? சாதாரணமாக அப்படி ஒரு பெண்மணி இருக்கிறாள் என்று சொன்னால் அவளை நடுத்தெருவிலே நிறுத்தி கல்லால் அடித்து கொள்ள வேண்டியது அவருடைய யூத சட்டம். இது மரியாளுக்கு தெரியும். அதே சமயம் எந்த ஒரு நல்ல கணவனுக்கும் தன் மனைவி திருமணத்திற்கு முன்னே கருவுற்றிருக்கிறாள் என்று சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த மரியாளுக்கு என்ன ஒரு துணிச்சல், வீர நம்பிக்கை, வீர விசுவாசம் அந்த கடவுள் மீது இருந்தது என்று சொன்னால், அவள் இங்கே என்ன செய்கிறாள்? இதோ உமது அடிமை என்று சொல்கிறாள். கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுகிறாள், இதோ உமது அடிமை. ஏன்? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் ஏதோ உமது அடிமை என்று சொன்னால், அதுக்கப்புறம் என்ன நடந்தால் நடக்கட்டும், பார்த்துக்கொள்வோம், அந்த கடவுள் பார்த்துக்கொள்வார். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்னை இந்த செய்தியை கொடுத்த கடவுள் காத்துக்கொள்வார் என்கிற நம்பிக்கையிலே சரி என்று சொல்லுகிறாள். ஆனால் சூசையப்பர் கூட என்ன செய்கிறாரு? மனைவி மரியாளை மறைவாக விலக்கிவிட நினைத்தார். வேதாகமம் சொல்லுகிறது மனைவி மரியாளை காட்டிக் கொடுக்க மனமில்லாததாலும் அவளோடு சேர்ந்து வாழ விரும்பாததாலும் மறைவாக விலக்கிவிட நினைத்தார். ஆனால் மரியாளுடைய நம்பிக்கை, அவருடைய வீர விசுவாசம் அந்த கடவுளால் காக்கப்பட்டு உறங்கிக் கொண்டிருந்த சூசையப்பரை எழுப்பி, உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்கிற நம்பிக்கை செய்தியை, நல்ல செய்தியை மரியாள் சார்பாக, மரியாளுக்காக கடவுளே மீண்டும் அந்த செய்தியை கொடுக்கிறார். கடவுளை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாக கடவுள் இத்தகைய ஒரு செய்தியை நிச்சயம் கொடுப்பார், நலமருள்வார். அடுத்தபடியாக மரியாளுடைய ஒரு வீர நம்பிக்கை என்னவென்று சொன்னால், கலிலேயாவின் கானாவூர் திருமணம். அதில் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, அருளப்பர் நற்செய்தி 2வது அதிகாரம், திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாய் அங்கு இருந்தால், இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். மரியாள் அங்கே இருந்தால், இயேசுவும் மற்றவர்களும் விருந்தாளிகள். மரியாள் அந்த திருமண வீட்டாரோடு இருக்கிறார். எங்கள் பக்கமெல்லாம் திருமணம் நடந்துச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? கல்யாண பூசை நடக்கும். அந்த நேரத்தில் பார்த்தா சாமியார் பிரசங்கத்தை ஆரம்பித்தோன்னா கொத்த ஆம்பளைங்களாம் எழுந்து வெளியே போயிடுவாங்க. இந்த இருக்கிற ஆம்பளைங்களாம் அப்படியே உட்காந்து கேட்குறாங்க. எங்கள் பக்கம்லாம் ஆம்பளைங்களாம் கொத்தா எழுந்து வெளியே போயிடுவாங்க. எதுக்குடா அப்படின்னா, பிரசங்கம் முடிகிற வரைக்கும் வெளியில் போயிடுவாங்க, டீ கடை அப்படின்ட்டு போயிடுவாங்க. போய் என்ன செய்வாங்க?
புண்பட்ட மனசை புகை விட்டு ஆற்றுன்னு சொல்லி கப்பு கப்புன்னு புகை விட்டு ஆற்றுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் புண்பட்ட மனசை ஊற்றுவாங்க. ஆற்றுறதும் ஊற்றுறதும். இவன் புண்பட்ட மனசை புகை விட்டு ஆற்றுவான், அவன் ஊற்றுவான், சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிடுவான். சரி, இப்போ பெண்கள்லாம் உட்காந்து நல்லா பிரசங்கம் கேட்குறாங்கன்னு நினச்சி நாங்கள் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருப்போம். பெண்கள் அதுக்கு மேலே, அவங்களாவது பரவாயில்ல. இங்கே உட்காந்துட்டு பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த பொண்ணு பையனை விட கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்குல்ல அப்படிமா. அந்த பொண்ணு கட்டியிருக்கிற அந்த புடவையில் இருக்க பார்டர் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. இதை பற்றி அங்கே விமர்சனம் நடந்துகிட்ருக்கோம். மாப்பிள்ளை பையன் பொண்ணை விட குட்டையாக தெரிகிறானே அப்படிமா அம்மாள். எல்லாம் முடிஞ்ச நம்ம சோறு எங்கடா போடுறாங்கன்னு பார்த்துட்டு என்ன செய்வாங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து எங்கடா போடுறாங்கன்னு நேராக போவான். நல்லா முதல்ல பந்தியில் உட்காந்து தின்னுவிட்டு வெளியில் வந்து கை கழுவி விட்டு மொய் எழுதி விட்டு அங்கே கிடக்கிறதுல நல்ல புது செருப்பு எதிரான்னு பார்த்து காலில் மாட்டிக்கிட்டு போயிடுவான். கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கிறது அதுதான். இங்கே என்ன நடக்குது கல்யாணத்தில், மாதா இங்கே நடக்கிற கல்யாணத்தில் இந்த அம்மாக்கிட்ட ஒரு பையில வந்து சொல்ல ரசம் இல்லைன்னு, ரசம் தீர்ந்துருச்சுன்னு போய் இவங்க போய் மாதா போய் யார்கிட்ட சொல்கிறாங்க, ஏசுனார்கிட்ட சொல்கிறாங்க. ஏசு என்ன செய்கிறாரு, அதை ஏமா என்கிட்ட சொல்கிற, அதே என்கிட்ட சொல்கிற, என் நேரம் இன்னும் வரவில்லை. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இப்போல்லாம் என் பிள்ளைங்கள்லாம் வந்து அம்மானு கூப்பிடலாம், அம்மி மம்மி ஜிம்மிங்குது. இப்போ எங்கிட்ட போகுது இல்லை பஸ்ஸு, இந்த பஸ்ஸுக்கு பேர் என்ன தமிழில்? தமிழில் பேருந்தா, சிற்றுந்துன்னு எழுதி போகுது. அதில் எழுதியிருக்கு சிற்றுந்துன்னு, பேருந்துங்கிற. பேருந்துன்னா பெரிய பஸ்ஸு, சிற்றுந்து இது பெரிய பஸ்ஸு, இது பேருந்து. இப்போ என்ன ஒன்று பச்சை பெயிண்ட் அடிச்சுட்டு வரும் பாருங்க, அதுக்கு பேர் சிற்றுந்து. இப்போ எங்கள் பக்கம்லாம் இப்போ காலேஜ் பையிலெல்லாம் பொம்பளை பிள்ளைலாம் அம்மாவை எப்படி தெரியுமா கூப்பிடுதுங்க, அம்மி